ஹாய் வணக்கம் நண்பர் நண்பீஸ். உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி இல்லைனா அப்பா அம்மா அரசு வேலையில் இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். வயசான காலத்தில் அவங்களுக்கு கிடைக்கின்ற அந்த ஓய்வூதியம், அதாவது பென்ஷன், அது வந்து குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அது கணிசமாக உயர்ந்துகிட்டே போகும். இது விஷயமாக கவர்மெண்ட் ஆர்டரே இருக்குது. இதுக்காக அரசாங்கம் போட்டிருக்க ஜியோ 313 பற்றி தான் இந்த வீடியோவில் முக்கியமாக பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த பென்ஷன் கணக்கீடுகள் பற்றியும் இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் மத்திய அரசுடைய செவன்த் பே கமிஷன் ப்ரப்போசலை வந்து ஏற்றுட்டு 2017 அக்டோபர் 25 ஒரு முக்கியமான அரசாணை வெளியிட்டாங்க. அதுதான் இந்த ஜியோ 313. இந்த அரசாணை மூலமாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி அமைப்புகளில் வேலை செஞ்சு ஓய்வு பெற்றவர்களுக்கு பென்ஷன் தொகையை மாற்றி அமைச்சாங்க. நிறைய பேருக்கு அவங்க வாங்குகிற பென்ஷன் வந்து எப்படி கணக்கிடப்படுது, குறிப்பாக 80 வயசுக்கு மேலே எவ்வளோ எக்ஸ்ட்ரா பென்ஷன் கிடைக்கும்ன்ட்டு முழு இன்ஃபர்மேஷன் தெரியாமலே இருந்துச்சு. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். ஒரு ஓய்வூதியதாரருக்கு 80 வயசு முடிஞ்சிருச்சுனாலே அவங்களுக்கு 20% பார்த்தீங்கன்னா கூடுதல் பென்ஷன் கிடைக்கும். அது எப்படி ஒவ்வொரு வயசுக்கும் மாறுதுன்ட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது, அதை கவனமாக பாருங்கள். 80 வயசு முடிஞ்சா, அதாவது 81, 82, 83, 84, 85 இந்த 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 20% கூடுதல் பென்ஷன் கிடைக்கும். இதுவே 85 வயசு முடிஞ்சால் அடுத்த 5 வருஷத்துக்கு, அதாவது 86லேருந்து 90 வயது வரைக்கும் 30% பார்த்தீங்கன்னா கூடுதல் பென்ஷன் கிடைக்கும். நீங்கள் வாங்குகிற பென்ஷன்லேருந்து அடிஷ்னலாக 30% கிடைக்கும். அதுக்கப்புறம் 90 வயசு முடிஞ்சால் 91 முதல் 95 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40% கூடுதல் பென்ஷன் பெறுவாங்க. அதுக்கப்புறம் 95 வயசு முடிஞ்சால், அதாவது 96 முதல் 100 வயது வரைக்கும் அவங்களுக்கு 50% பார்த்தீங்கன்னா கூடுதல் பென்ஷன் கிடைக்கும். கடைசியாக 100 வயசு முடிஞ்சால் 101லேருந்து அவங்க காலம் முழுக்க பார்த்தீங்கன்னா 100% கூடுதல் பென்ஷன். அதாவது அவன் வாங்கும் பென்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 வாங்கிட்டு இருக்காங்கன்னா 20,000 கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அவங்க ஆயுள் முடிகிற வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஏஜ் பேஸ் பண்ணி இந்த பென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஓய்வூதியதாரருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்னு சொல்லலாம். அடுத்தது 1/1/2016க்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு இல்லை இறந்து போன எம்ப்ளாயீஸுடைய குடும்ப பென்ஷனுக்கு அரசாங்கம் சொல்லியிருக்க கணக்கீடு என்னன்னு பார்க்கலாம். 31/12/2015 அன்னைக்கு ஒருத்தர் வந்து எவ்வளோ பேசிக் பென்ஷன் அல்லது ஃபேமிலி பென்ஷன் வாங்கினாரோ, அதாவது 80 வயசுக்கு மேலே உள்ள கூடுதல் பென்ஷன் தவிர்த்து அதை வந்து 2.57 பெருக்கி வர தொகையை அடுத்த 10 ரூபாய்க்கு ரவுண்ட் ஆஃப் செஞ்சு புதிய பென்ஷனாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது மினிமம் பென்ஷன், குறைஞ்சபட்ச பென்ஷன் சொல்லுவாங்க. மாற்றி அமைக்கப்பட்ட புதிய பென்ஷன் அல்லது குடும்ப பென்ஷன் குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 7,850 ரூபாய் கண்டிப்பாக இருக்கணும். ஒருவேளை கணக்கீட்டுக்கு அப்புறமா தொகை இதை விட குறைவாக இருந்தாலும் அதை வந்து 7,850 ரூபாய் உயர்த்தி வழங்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. 3வது பார்த்தீங்கன்னா அதிகபட்ச உச்சவரம்பு, சீலிங் லிமிட் சொல்லலாம். அதே மாதிரி அதிகபட்சமாக எவ்வளோ பென்ஷன் வாங்கலான்ட்டு ஒரு லிமிட் இருக்குது. பென்ஷன் மற்றும் உயர்த்தப்பட்ட குடும்ப பென்ஷனுக்கான உச்சவரம்பு பார்த்தீங்கன்னா 38,500லேருந்து 1,12,500 உயர்த்தப்பட்டிருக்கு. சாதாரண குடும்ப ஓய்வூதியக்கான உச்சவரம்பு பார்த்தீங்கன்னா 23,100 ரூபாயிலிருந்து 67,500 உயர்த்தப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ரூல் இருக்குது, அதாவது ஃப்ளோர் லிமிட் சொல்லுவாங்க, அடிமட்ட வரம்பு. ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முழு பென்ஷன் வாங்க தேவையான பணிக்காலத்தை முடிச்சிருந்தா அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆன பதவியோட புதிய பே மேட்ரிக்ஸ் அடிப்படை சம்பளத்தில் பென்ஷன் வாங்குபவர்களுக்கு 50%, அப்புறம் உயர்த்தப்பட்ட குடும்ப பென்ஷனுக்கு 50%, சாதாரண குடும்ப பென்ஷனுக்கு 30% கண்டிப்பாக கிடைக்கிறத அரசாங்கம் உறுதி செய்தாங்க. ஒருவேளை பணிக்காலம் குறைவாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி விகிதாசார அடிப்படையில் குறைச்சி கணக்கிடுவாங்க. உதாரணத்துக்கு 1991 ரிட்டையர்மெண்ட் ஆன ஒருத்தர் வந்து 31/12/2025 அன்னைக்கு 11,000 பென்ஷன் வாங்குறாருன்னா அவருடைய பழைய பே ஸ்கேல் 2,200 to 4,000 ரூபாயை தற்போதைய புதிய பே மேட்ரிக்ஸ் அளவோட, அதாவது 15,600லேருந்து 39,100 ரூபாய் ப்ளஸ் ஜிபி 5,400 ரூபாய், இதை கம்பேர் பண்ணி இந்த புதிய பென்ஷன் தொகையை வந்து சரியாக நிர்ணயம் செய்வாங்க. ஸோ ஜியோ 313 இருக்கிற பென்ஷன் கணக்கீடுகள் ஆகட்டும், குறிப்பாக 80 வயசுக்கு மேலே கிடைக்கின்ற அந்த கூடுதல் பென்ஷன் உயர்வை பற்றி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புகிறேன்.
உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பென்ஷன் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணாங்க, கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணலாம். இன்னொரு விஷயம், இப்போ பார்த்தீங்கன்னா 80 வயசுக்கு மேலே போச்சுன்னா தான் பார்த்தீங்கன்னா பென்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அடிஷ்னல் பென்ஷன் கொடுக்குறாங்க. அந்த 80 வயசுன்ற லிமிட்டை 70 மாற்றினா நல்லாயிருக்கும், நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா 60 வயசு தாண்டினாலே நிறைய பேர் வந்து இருக்க மாட்டுறாங்க, உடம்பு ஆயத்திட்ட பிரச்சனை வருது. அதனால் அந்த ஏஜ் லிமிட்டை வந்து இன்னும் கம்மி பண்ணி 70 வயசுலேயே அந்த அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ், அடிஷ்னல் பென்ஷன்லாம் கிடைச்சா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.